ஹாய் காய்ஸ், இது விஜே சராசரி விளாக். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் நமக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அந்த விளாக் தான் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 3:30 பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. 3:30 வந்து நம்ம பஸ்ஸு ஏறியாச்சு. தாராபுரம் தாங்க ஏறி இருக்கோம். தாராபுரத்தில் வந்து இந்த நேரத்துக்கு வந்து தாராபுரத்துக்கு தான் தேனியிலேருந்து பஸ் இருக்கா. 5:30 தான் இல்லைன்னா பஸ் தான் கோயம்புத்தூருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம தாராபுரம் மாறி போய்க்கலாம்னு சொல்லிட்டு தாராபுரம் தேனியிலேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு வந்து இந்த மருதாணி வச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகும்போதே வந்துட்டு சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. போகும்போதே வந்துட்டு குளிர் வந்து தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வச்சு வந்து நம்ம பொத்திட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சா பார்த்தா இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரியான மழைங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். நான் வந்து பாப்பா வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது பாப்பா வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இருந்தோம். அப்போ வந்து அங்கே இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பாப்பா பிறந்துச்சு. சர்டிஃபிகேட் வந்து வாங்காமல் விட்டுட்டு, என்ன சர்டிஃபிகேட்னால் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. சில ஹெல்த் இஷ்யூஸ்னால் பண்ணிட்டோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கலை, அதனால வந்து வாங்க போயிட்டுருக்கோம் இப்போது. குழந்தை வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் பிறந்தால் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. என்னன்னுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து தாராபுரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிறதுக்காண்டி நிப்பாட்டினாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் தாராபுரத்தில் வந்து பஸ்ஸு ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறமா இப்போ சூலூர் பக்கத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு சிங்கானல்லூர்லேருந்து அப்புறமா ஒரு பஸ் ஏறி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமே அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மிஞ்சி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தோம். அந்த கடைக்கு தான் நம்ம போயிருந்தோம். எந்த கடைன்னு சொல்லிட்டு பாருங்கள், இதுதான் தேவி ஜுவல்லரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் டவுன் ஹாலில். நேற்று ரேட்டு பார்த்திங்கன்னா 170 ரூபா. இவங்க வந்து 1 கிராம் 100 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. ஒரு மிஞ்சி வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் போயிட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு சரியான அலைச்சலுங்க. காலும் ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா டவுன் ஹாலில் போய் நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து இப்போ போயிட்டுருக்கோம். உனக்கு பிரியாணி வேணுமான்னு கேட்டார். ஆமாம் பிரியாணி வேணும்னு சொன்னேன். யாருங்க பிரியாணி வேணும்னா வேணான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹைதராபாத்தி பிரியாணி 150 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். டவுன் ஹாலில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா தீபாவளி சீசன்னால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா டவுன் ஹாலில் எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கும். இந்த தீபாவளி நெருங்க சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே கிடைக்கும். நம்ம வந்து பேசி கூட நம்ம வந்து வாங்கிக்கிறலாம். ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து அவ்வளோவா பட்ஜெட் வந்து கொண்டு வரல, அதனால வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி கடைக்கும் போயாச்சு. வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கையெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 பீஸ் சிக்கன் இருந்துச்சு, பெரிய பெரிய பீஸாகவும் ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு. அதை வந்து சரியான ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ வேணால் ரைஸ் வாங்கிக்கலாம், ஆனால் வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. அப்புறமா நம்ம சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 2:30 போல் நம்ம வந்து கிளம்பியாச்சு. 2 மணிக்கு 2:30க்கு கிளம்புனது 7 மணி 7:30க்கு தாங்க வீட்டுக்கே வந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.